ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சாண்ட்விச் தான் பார்க்குறோம். ப்ரெட்டு வச்சு செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விட்சு. இது பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். செய்கிறதும் ஈஸியாக இருந்தால் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் போட்டுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் ப்ரெட் ஆஸ் யூஸ்வல் வீட்டில் இருக்கும் இல்லையா, ஒரு 2 ப்ரெட் எடுத்துகிட்டேன். மயோனீஸ் வந்து பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னால வீட்லேயே நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். மயோனீஸ் வந்து நான் கடையில் வாங்கலை, இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதான். அதை நான் வீடியோவாக ஷூட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நாளாகவே ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம், சரியாக வீடியோஸ்லாம் என்னால் போட முடியல. எடுத்த வீடியோஸை போடுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை, அதை அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா சேனல் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா சேனல் வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸை நெருங்கி வந்துட்டுருக்கேன். மானிட்டைசர் ஆகிறதுக்கு அந்த ஃபுல்ஃபில்லாக அந்த டைம் முடியும் பார்த்திங்களா. அந்த மாதிரி டயத்தில் என்னால் சரியாக சேனலுக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடில, ஹெல்த்தையும் பார்க்க முடில, வீட்டையும் பார்க்க முடில. இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து எக்கு வந்து ஸ்டஃப் பண்ணுறது தான். அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்கு வந்து ஒரு 4-5 எக்கை பாயில்டு பண்ணிவிட்டு நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அந்த துருவலில் வந்து துருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுலேயும் கொஞ்சம் மயோனிஸு எல்லாம் ஆட் பண்ணி ஒரு க்ரீமியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுவுமே எனக்கு வீடியோ ஷூட் பண்ணலை, ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஷூட் பண்ணி கிளியராக போடலான்னு விட்டுட்டேன். இது வந்து எக்கு தான் வந்து ஸ்டஃப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த உள்ளே வச்சு அதை ஃபில் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து டேஸ்ட் வைஸ் வந்து இது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கே எனக்கு டைம் இல்லாத இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எக்ஸாம் வந்து கால்ஃபர் ஆகிடுச்சு. பிஹெச்டி அரபி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா, சேனலை பார்க்குறதா, ஹெல்த்தை பார்க்குறதா, ஃபேமிலியை பார்க்குறதான்னு செம்ம கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஆக மொத்தத்தில் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வேறு எதுவும் முக்கியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து செப்டம்பர் மந்த்து எக்ஸாமு. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் எழுத போகிறேன். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது வந்து சாயி வந்து கொஞ்சம் குட்டி குழந்தையா இருந்தால் அப்போ வந்து என்னால் எக்ஸாம் எழுத முடியல. இது வந்து ஈவினிங்கில் வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வந்து ஒரு கொஞ்சம் டியூஷனு அங்கே எங்கே போகிற பசங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், முதல்ல எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிப்போம். அதுக்கப்புறம் சேனலில் வந்து டைம் கிடைக்கும்போது வீடியோஸ் இது மாதிரி ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். இப்போ லைவ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லைவில் வந்து நம்ம ஒரு 4-5 லைவுக்கு போய் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம லைவுக்கு வருவாங்க. அப்படி நம்ம போகலைன்னா வரமாட்டாங்க. நமக்கு ஒரு ரொட்டீனாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க. நம்ம போனாலும் சரி போகாட்டினாலும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் வந்து லைவில் பேசுகிறது இல்லை, ஃபுல்லாக சைலண்ட் லைவ் தான். எனக்கு வந்து லைவ் சூப்பராக போயிட்டுருக்கு. தேங்க்யூ.